நாகர்கோவில் தினத்தந்தி மற்றும் ரோஹிணி பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்தும் மகளிர் தின கொண்டாட்டம். இடம் ரோஹிணி பொறியியல் கல்லூரி வளாக அரங்கம், கன்னியாகுமரி மாவட்டம். திரு ஓபிஎஸ் அவர்களை தகுதி நீக்கம் செய்யக்கோரி கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் கிட்ட அதிமுக துணை கொறடா ரவி கடிதம் கொடுத்திருக்காரு. ஏற்கனவே இப்ப ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்திருந்த நிலையில அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். ஆனால் ராஜினாமா கடிதத்தை ஏற்கக்கூடாது, அதற்கு பதிலாக அவரை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதிமுக துணை கொறடா ரவி கடிதம் கொடுத்துருக்காரு. முக்கிய செய்தியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். தற்பொழுது திமுகவில் இணைஞ்சிருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஸை தகுதி நீக்கம் செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் கூட அவர் அதிமுக எம்எல்ஏவாகத்தான் தொடர்ந்திருந்த நிலையில் ராஜினாமா கடிதம் கொடுத்தாலும் இது நம்ம செய்தியாளர் விளக்கியிருந்த மாதிரி அவங்க ராஜினாமா கடிதம் கொடுத்ததுக்கு அப்புறமா மாற்றுக் கட்சியில் போய் இணைஞ்சிருக்கணும். ஆனால் அவங்க மாற்றுக் கட்சியில் இணைஞ்சதுக்கு அப்புறமா போய் ராஜினாமா கடிதம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறதுனால ராஜினாமா கடிதத்தை ஏற்கக்கூடாது, அதுக்கு மாறாக அவரை தகுதி நீக்கம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதிமுக துணை கொறடா ரவி கடிதம் கொடுத்துருக்காரு. தொடர்ந்து நம்மோட அதிமுக துணை கொறடா ரவி அவர்கள் நம்மோட இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. அவரோட பேசலாம். வணக்கம் சார், நன்றி இணைப்பில் இணைஞ்சதற்கு. சார், இந்த தகுதி நீக்க கடிதம் கொடுக்கப்பட்டதுக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஆமாம் சார், வணக்கங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சின்னமான ரெட்டை சின்னத்தில் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஓ பன்னீர்செல்வம். அந்த பன்னீர்செல்வம் தொடர்ந்து கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்ததுனால அவரை 11/7/2022 கழக பொதுக்குழுவில் அவருடைய பொறுப்பு அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட உடனே ஆனாலும் சட்டமன்றத்தை பொறுத்தவரை அவர் இரட்டை சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றதால் அவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராகவே அதை தொடர்ந்து வருவதால் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழகத்தினுடைய எதிர்கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டு வந்தார். அவரை கழக பொதுக்குழு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார், ஆக அவரை தகுதி நீக்கம் செய்யணும் சொல்லி பல முறை எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சபாநாயகருக்கு பல கடிதம் கொடுத்துட்டார். ஆனால் சபாநாயகர் அந்த கடிதம் மேல எந்த விதமான நடவடிக்கை இல்லை. எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய கோரிக்கையை அவங்க செவி சாய்க்கல. சபாநாயகர் பாரபட்சமா நடந்து கொண்டார். இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் போய் சேர்ந்திருக்கிறார். எப்படி சேர்ந்திருக்கிறார் சொன்னால் அவர் இப்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினராகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வேற மாற்று கட்சிக்கு அறிவிப்பு திமுகவுக்கு போவதற்கு முன் அவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தான் போய் திமுகவில் சேர்ந்திருக்கணும். ஆனால் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து கொண்டு அவர் போய் அறிவாலயத்தில் திமுகவில் சேர்ந்து விட்டுட்டு பிறகு ராஜினாமா கடிதத்தை சட்டமன்ற செயலாளத்தில் கொடுக்கிறார். எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் அவர் அதாவது அவர் திமுகவில் சேருவதற்கு முன்னே அவர் சட்டமன்ற உறுப்பு செயலாளரை பார்த்து ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு தான் போயிருக்கணும். அதனால கட்சியில சேர்ந்துட்டு ராஜினாமா கடிதம் கொடுக்கிறது செல்லாது. அந்த ராஜினாமா கடிதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவரை தகுதி நீக்கம் செய்யணும் சொல்லி அவர் மீதும், அதே போல போடிநாயக்கனூர் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்களும் அதிமுக கழகத்தினர் இரட்டை சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அவரும் கட்சி விரோத செயலில் ஈடுபட்டதனால் கழக பொதுச் செயலாளர் அவரை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கிட்டார். ஆனால் கழக உறுப்பினராக தொடர்ந்து இருக்கிறார். அது மட்டுமல்ல, அதிமுக சட்டமன்ற உறுப்பினராகவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அவரும் ஓ பன்னீர்செல்வமுடன் சென்று அவரும் ராஜினாமா செய்யாமல் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்யாமல் அவரும் போயிட்டு அறிவாலயத்திலே போய் திமுகவில் சேர்ந்து விட்ட பிறகு மறுபடியும்
தலைமைச் செயலகத்தில் சட்டமன்ற செயலர் பார்த்து ராஜினாமா கடிதம், எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக கடிதம் கொடுத்திருக்கிறார். அது அவருடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவரையும் தகுதி நீக்கம் செய்யணும், 2 பேரையுமே தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு கடிதம் கொடுத்திருக்கிறோம். ரைட், நன்றி திரு ரவி சார், இணைப்பில் இணைஞ்சு உங்களுடைய நீங்கள் கடிதம் கொடுக்கப்பட்டதற்கான நோக்கத்தை எங்களோட விரிவாக விவரிச்சதற்கு. நாகர்கோவில் தினத்தந்தி மற்றும் ரோஹிணி பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்தும் மகளிர் தின கொண்டாட்டம். இடம் ரோஹிணி பொறியியல் கல்லூரி வளாக அரங்கம், கன்னியாகுமரி மாவட்டம்.